Hi friends, welcome to Tasty Rangoli Design and Tasty Recipe. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஹெல்த்தி and டேஸ்டியான nuts bread halwa. அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். தேவையான பொருட்கள் பிரெட், முந்திரி, பாதாம், பிஸ்தா, கருப்பு திராட்சை, பூசணி விதை, ஏலக்காய், டேட்ஸ், பால் and சக்கரை. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேன். இந்த கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு இப்போ 4 பீசஸாக கட் பண்ணி எடுத்துப்போம். நான் இன்னைக்கு 10 ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் கட் பண்ணி இது வச்சுருக்கேன். இப்போ ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோன்னே லோ ஃப்ளேமை வச்சுட்டு ஒரு பிரெட்டாக போட்டு பொரிச்சு எடுத்துப்போம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுங்க, இல்லைன்னா தீஞ்சு போயிடும். எடுத்துருவோம். இப்போ அடுத்த பேட்ச் ஆஃப் பிரெட்டையும் போட்டு பொரிச்சு எடுத்துருவோம். எடுத்துடலாம். இப்போ நான் அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க. பிஸ்தா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்துருவோம். இப்போ கருப்பு திராட்சை ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை திராட்சையை விட கருப்பு திராட்சை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ பால் ஆட் பண்ணிப்போம். இதே கப்பில் 2 கப் பால் நான் ஆட் பண்ணிக்கினேன். இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி, பாதாம், பிஸ்தா ஆட் பண்ணிப்போம். இப்போ பால் லைட்டாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ 1 கப் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிப்போம். நான் 2 கப் பால் எடுத்தேன். அந்த 2 கப் பாலுக்கு 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கினேன். இனிப்பு அதிகமாக சாப்பிட்றவங்களாம் இருந்தால் 2 கப் பாலுக்கு 1.5 கப் ஆஃப் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். பால் ஒரு கொதி வரட்டும். பொரிச்சு வச்சிருக்க பிரெட் பீசஸ் எல்லாம் பாலில் ஆட் பண்ணிக்கோங்க. பிரெட் வந்து பாலை சீக்கிரமே உறிஞ்சிக்கும். கைவிடாம கலரி விட்டுட்டே இருங்க. பிரெட்டை வந்து பீஸாக உடைச்சி விட்டணும். பாருங்க, இந்த மாதிரி வந்துடும் கன்சிஸ்டன்சி. கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பூசணி விதையை சேர்த்துப்போம். இப்போ டேட்ஸ் ஆட் பண்ணிப்போம். பேரிச்சம்பழம், சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. பாருங்க, ரொம்ப அழகா எண்ணெய் எப்படி திரிஞ்சு வருது பாருங்க. இதுதான் அல்வாவோட பதம். எண்ணெய் நல்லா திரிஞ்சு மேலே வரணும். அப்போதான் கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். நட்ஸ் எல்லாம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இடித்து வச்சுருக்க ஏலக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, கலரும் போது தெரியுது எவ்வளோ அழகாக எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருதுன்னு. ஆல்மோஸ்ட் நம்ம பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு.
ஒரு 5 மினிட்ஸ் இதே மாதிரி கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பிரெட் ஹல்வா ரெடி. வீட்டில் குழந்தைங்க ஸ்வீட்டுன்னு அடம் பிடிச்சாங்கன்னா கடையில் போய் வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி ரொம்ப டெலிஷியஸான ரொம்பவே ஹெல்த்தியான நட்ஸ் பிரெட் ஹல்வா ட்ரை பண்ணி செஞ்சு கொடுங்க. இப்போ இந்த அல்வாவை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த நட்ஸ் பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.